ஹலோ ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்மி கோரியோட டேங்க் செட்டப் அண்ட் டேங்க் சைஸ் அண்ட் அதை எப்படி கேர் பண்ணுறது இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோட ரிக்வஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹைப்னு ஒரு பட்டனுக்கும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிக்மி கோரிடோராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா அண்ட் ஷோல் ஸ்மாலஸ்ட் கேட்ஃபிஷ் ஸ்பீஷஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த கோரிடோரஸோட சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குமே சைஸு. ஸோ அதனால் வந்து டேங்க் சைஸ்லாம் நீங்கள் ஒரு நேனோ டேங்க் சைஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மீனுக்கு. அண்டு நேனோனா ரொம்ப குட்டியாக போயிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஃபீட் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மீன் ஒரு மீனாக விட முடியாது. ஒரு மீனாக விட்டிங்கன்னா அது ரொம்ப ஷையாக எங்கெங்கேயோ தான் போய் ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் குரூப்பாக தான் விடுற மாதிரியே இருக்கும். ஸோ இது சோஷியலாக இருக்க விரும்பக்கூடிய மீன் இது. ஸோ அதனால் வந்து 6 அபவ் போகிறதுலாம் ரொம்ப நல்லது. 10க்கு கீழே 6க்கு அபவ் ஒரு 1.5 ஃபீட் டேங்க் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் ரெக்கமெண்டட் டு பிளான்டட் டேங்க் அக்வேரியம்ஸ். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிளான்ஸுக்கு நடுவில் அண்ட் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஹைடிங் பிளேஸ் ஷேட்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மீன்கள் வந்து இருக்க விரும்பும். ஸோ அதனால் வந்து பிளான்டட் டேங்க்லலாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து பிளான்டட் டேங்க் தான் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான இடம் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் இது வந்து பிளான்டட் டேங்க் ஃபிஷஸ் தான். ஸோ நீங்கள் வந்து நார்மல் டேங்க்கில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இது டேங்க் மேட்ஸை வந்து நீங்கள் பெரிய டேங்க் மேட்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு பெரிய ஃபிஷஸ் நீங்கள் டேங்க் மேட்டை இது கூட விட்டிங்கன்னா இந்த மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும் அண்ட் அது மூலியமாகவும் இந்த மீன் இறந்து போகும். இல்லாட்டி மற்ற மீன் புள்ளி பண்ணுறது மூலியமாகவும் இது ஃபீடிங் எடுக்காமல் உங்கள் டேங்க்கில் இறந்து போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா தனியாக இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பீஷியஸ் டேங்காக செட் பண்ணுங்கள். இந்தியன் ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு ட்ரிஃப்ட்வுட்லாம் வச்சு சாண்டெல்லாம் போட்டு ராக்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு ஸ்பீஷியஸ் டேங்காக வச்சுக்கோங்க. இந்த கோரி மட்டுமே இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பீஷியஸ் டேங்காக வச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீந்தும். ஸோ அது கூட டேங்க் மட்டும் நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிம்ஸு டெட்ராஸு இந்த மாதிரி ஃபிஷஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெட்ரா வெரைட்டினா சின்ன சைஸ் டெட்ராவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ விடோ டெட்ராலாம் வேண்டாம். இதுக்கான டெட்ரா வெரைட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா, சில்வர் டிப்பு, ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸ் டெட்ரா வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டெட்ரா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா சின்ன ராஸ்போரா வெரைட்டிஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா கேலக்ஸி ராஸ்போரா, லேம் சாப்பு இந்த மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக டேங்க் மெட்டா. அண்ட் இந்த கேட் ஃபிஷஸ்லாம் வந்து சூப்பர் பீஸ்ஃபுல்லு. ஸோ அதனால் வந்து எந்த விதமான வம்பு தும்புக்கும் வேறு யாருக்கும் போக மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கான டேங்க் மெட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன மைக்ரோ பெல்லட்ஸ் அண்டு ஆர்டிமியா, பிரெயின் ஸ்ட்ரிம்ப் அது ரெண்டும் ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஃபினியா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் இந்த மீனுக்கு. அண்ட் டூபிக்ஸ் வேம், பிளட் வேர்ம்ஸ் இதுக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதில் மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் ஃபீமேல் நல்லா பல்கியாக இருக்கும், மெயில் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும். டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்படி தான் நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டரும் தெரிஞ்சுக்கணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட பிஎஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 6.5 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டெம்பரேச்சர் 22லேருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இதிலே பிக்மி கோரியிலே டெயில் ஸ்பாட்டட் பிக்மி கோரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அது. ஸோ see you next video. Bye bye ஷோல்.